கைஸ் ஆக்சுவலி வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலேருந்து. அதனால வந்து ஏதாச்சும் க்ரன்ச்சியாக ஸ்பைஸியாக சாப்பிட்லான்ட்டு மீன் மேக்கர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. இப்போ வந்து ஹாட் வாட்டரில் சால்ட்டும் சிக்கன் 65 மசாலாவும் போட்டிருக்கோம். இப்போ ஸ்மால் மீன் மேக்கர்ஸை இதில் போட்டால் அப்போ வந்து நல்லா இந்த சால்ட்டும் சிக்கன் 65 ஃப்ரையும் நல்லா அடிச்சு வரும். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஸ்டெயின் பண்ணிட்டு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது எடுத்துடலாம். இப்போது மீன் மேக்கரை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிடலாம். ஆனால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் முன்னாடி பார்த்துடலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு, குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் கடலை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன். இது வந்து அப்புறம் ஒரு ½ லெமன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல சால்ட் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் லெமன் சேர்த்துடலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இப்போது வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். கடலை மாவு போட்டதால் இது மீன் மேக்கரில் எல்லாம் கோட் ஆகிடுச்சு. சூப்பராக. இதை வந்து ½ அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது மீன் மேக்கரை ஊற வச்சு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதை சூடு பண்ணியாச்சு. இப்போ மீன் மேக்கரை ஒன்று போட்டு பார்க்கலாம். நல்லா வந்துச்சுன்னா திரும்பி எல்லாத்தையும் போடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இப்போது பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி எடுத்து பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து டச்சப்புக்காக கொரியாண்டர் லீஃப் போட்டிருக்கேன். இப்போ இதை ஒன்று பண்ணுற அது சவுண்டை மட்டும் கேளுங்களேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதால இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போது சர்வ் பண்ணி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்கு. செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக வரும். பாய் பாய் பாய்.